ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். யோசிக்காம என் சாயப்பா எனக்கு நல்லதை தான் சொல்வாருன்ற நம்பிக்கையோட என் நெற்றியை தொட்ட உனக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்தே தீரும் என் செல்லமே. இதோ இப்போது கூட உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். கொஞ்சம் அமைதியா, பொறுமையா, நிதானமா நடப்பது என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முயற்சி செய். காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நான் எதையும் செய்ய மாட்டேன். இப்போது நீ அனுபவிக்கும், கஷ்டப்படும், சந்திக்கும் பிரச்சனைகளை கூட உனக்கு சாதகமாக மாற்றுவதற்காகவும் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்குமாகவே உன் வாழ்க்கையில் கொடுத்தேன் என் செல்லமே. நீ உறுதியான, பலமுள்ள, தைரியமுள்ள ஆளாக மாறணுங்கிறதுக்காகவே சில தாமதங்களும் எதிர்ப்புகளும் உன் வாழ்க்கையில் வந்துச்சு. இப்போது அதையெல்லாம் சந்திச்சு தைரியமான, துணிச்சலுள்ள ஆளாக பக்குவப்பட்ட பிள்ளையா நீ மாறிட்ட. ஆனாலும் பொறுமையை இழந்து விடாதே. உன் மனசை சோர்வடையக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலும் அதை உன் பலமாக மாற்றிக்கோ. உனக்குள்ள நீ தைரியத்தையும் துணிச்சலையும் உருவாக்கி கொள்ளும்போது இந்த சாயப்பா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். வாழ்க்கையை பற்றி நீ புரிஞ்சு காட்டியும் நான் உன் கூடவே இருந்து வாழ்க்கையை பற்றிய புரிதலை உருவாக்குறேன். என் தங்க பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எதுவும் வீணாக போகாது என் செல்லமே. சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ ஆசைப்பட்டது நடக்கலை, உடனே பதில் கிடைக்கலங்கிறதுக்காக அவ்வளவுதான் இனி நடக்காது, எல்லாமே தவறாகவே நடக்கும்ன்ற முடிவுக்கு வந்துடாதே. அமைதியாக நடப்பதை கவனி. மாற்றங்கள் மெதுவாக உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும்படி இந்த சாயப்பா நான் செய்வேன். உன் உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீண் போகாது. நீ எதிர்பார்ப்பதை விட உன்னை செல்வந்தனாக, சந்தோஷமாக, வெற்றிகரமாக வாழ வைக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கான வாய்ப்புகளை உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து போகும்படியும் எல்லாமே இனி உனக்கு சிறப்பாக நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ நிற்கிற இடம் உன் வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது, அதுதான் அடுத்து நீ வெற்றி பெறுவதற்கான கட்டத்தின் தொடக்கங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த விஷயத்திலும் நீ பாதியிலேயே பின்வாங்க வேண்டாம். முன்னாடி செல்லும் பாதையை மட்டும் யோசிச்சுக்கிட்டே முன்னேற நம்பிக்கையோட, துணிவோட போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. முன்னேற நினச்சி அதற்கான முயற்சிகளை செய்யும்போது கொஞ்சம் சோர்வாக இருந்தால் ஓய்வு எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் ஒரே அடியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதே. நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு முன்னேறு. உன் உழைப்பும் நேர்மையும் கண்டிப்பாக உன்னை உயரத்துக்கு எடுத்துட்டு செல்லும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்படுற அனைத்தும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். தாமதமான விஷயங்களை எல்லாம் உனக்கு தரமாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனசை உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் வச்சுக்கிட்டு உன் முயற்சிகளை எல்லாம் செய்ய தொடங்கு. இந்த சாயப்பா உன் முயற்சிகளுக்கு எல்லாம் உனக்கு உறுதுணையாக நிற்பேன். நீ எங்கே போனாலும் உன் பாதையில் தடை இல்லாமல், தடங்கள் வராமல் என் அருளும் ஆசீர்வாதமும் கூட எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. காலமும் நேரமும் எல்லாத்தையும் மாற்றுங்கிறது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, காலம் யாருடைய வலியையும் வேதனையும் மறக்கடிக்காது. ஆனால் அதை தாண்டி எப்படி வாழணுங்கிற தைரியத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். காயங்கள் ஆறினாலும் அதனுடைய வடுக்கள் அடையாளமாக உடம்பில் இருப்பதை போல வாழ்க்கையிலும் சில காயங்கள் மனசுக்குள்ள அப்படியே ரணமாக தங்கத்தான் செய்யும். ஆனால் அந்த காயத்தை தாண்டி நீ வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற பாதையை
இந்த சாயப்பா நான் உனக்கு காட்டுறேன். வாழ்க்கை சில சமயம் கஷ்டமாக இருந்தாலும், சில சமயம் உனக்கு கண்ணீரை வரவழைத்தாலும் அதை தாங்கி வாழ்க்கையை வலிமையாக வாழணும் என் செல்லமே. நீ என் ஆலயத்துக்கு வரும்போது உனக்கே தெரியாம உன் மனசுல ஒரு சந்தோஷம் உருவாகுவதை நீ யோசிச்சிருக்கியா? ஒரு அமைதியும் ஆனந்தமும் உன் மனசுல உருவாகுவதை யோசிச்சிருக்கியா, பார்த்திருக்கியா? உண்மைதான், நீ எப்போது என்னை தேடி வந்தாலும் இந்த சாயப்பா உனக்கே புரியாத அமைதியையும் ஆனந்தத்தையும் உன் மனசுல கொண்டு வந்து கொடுத்து உன்னை வழிநடத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது என் வார்த்தைகளை நீ நம்பி கேட்கும்போது நீ கேட்ட வேண்டுதல்களையும் கேட்க மறந்த வேண்டுதல்களையும் கூட இந்த சாயப்பா உனக்காக நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும், எது வேணுங்கிறது நீ சொல்லாமலேயே எனக்கு தெரியும். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட அவசியமே இல்லை. உன் மனசில் நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த பிரபஞ்சமும் உன்னை காக்கும் இந்த சாயப்பாவும் உன் தேவைகளை நிறைவேற்றி உன் ஏக்கத்தை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரதான் போகிறான். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றவும் உன் உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை கொடுக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. தெளிவான சிந்தனையோட தொடர்ந்து நீ முயற்சி செய்யும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உன்னை உயர்த்தி உன் சோதனைகளை எல்லாம் போக்கி உன் சிக்கல்களை தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசாலும் செயலாலும் வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராயிட்ட. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் மனசுக்கு ஒரு தெளிவை கொடுப்பேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாம உன் வாழ்க்கை பாதையில் எப்படி ஜெயிக்கணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி நல்லதை நடத்தி கொடுக்கணுன்றதை யோசி. நானே அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். இன்னைக்கு உன்னை தடுக்கக்கூடிய விஷயங்களும் உன் மனசில் இருக்க ஏக்கங்களும் உன்னை குழப்பமும் சிக்கல்களும் கூட கூடிய சீக்கிரம் சரியாகி உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை முழுவதும் வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் போராட்டமுமாக இருக்கேன்னு சொன்னாயல்லவா, மனம் தளர்ந்து போகாதே. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த நான் அதற்கு தீர்வு தராமலா விட்டுடுவேன்? இதோ துன்பம் வரும்போதெல்லாம் எப்படி அதை சரி செய்யணுன்ற பாடத்தை நீ கற்றுக்கிட்டதானே, அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போது துணிச்சலுள்ள தைரியமுள்ள துணிவான பிள்ளையாக மாறிவிட்ட உனக்கு நீ வெற்றி பெறுவதற்கான நல்வழியை நான் காட்டுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நேர்மையை கைவிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எத்தனை துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை பக்குவப்படுத்தி உன் துன்பங்களை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். எந்த சூழ்நிலையிலையும் மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ. உன் மன தூய்மைதான் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழியாக இருக்கும். காரணமே இல்லாமல் உன் பிரச்சனைக்கு வருபவர்களையும் நீ பொறுத்துக்கிட்டு அனுசரித்து பொறுமையாக போகிறது எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. வேணும்னே உன்கிட்ட வம்பு இழுப்பவர்களிடம் உனக்கு பேச வார்த்தைகள் இருந்தாலும் நீ மௌனமாக விட்டு கொடுத்து போகிறங்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது ஒன்றும் பலவீனம் அல்ல. அமைதியை நேசிக்கக்கூடிய உன் குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் மனசு பயத்தையோ பதட்டத்தையோ தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் எதுக்கும் பயப்படாத. என்ன நடந்தாலும் பதட்டப்படாதே. உன் உடலை தைரியமாக வச்சுக்கிட்டு உன் பொறுப்புகளை சரியாக சுமக்க தயாராகு. அமைதியாக வாழணும்னு நினச்ச உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். யார் உன்னை புரிஞ்சு காட்டியும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற உன்னை உன் குணத்தை யாராலும் கெடுக்க முடியாது. நானே உனக்குள் இருந்து உன்னை நல்லபடியாக இயக்கி வாழ வைப்பேன். உன் மனசு ஒரு போர்க்களம் போல தவிச்சுக்கிட்டு இருக்கதையும் துடிச்சுக்கிட்டு இருக்கதையும் பார்த்துட்டு தான்
நான் உனக்காக உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என் நெற்றியை தொடச் சொன்னேன் என் செல்லமே. யார் எப்படி வேணும்னா சண்டை போடட்டும், சலசலப்போட இருக்கட்டும், நீ எப்போதும் உனக்குள்ள அமைதியை வச்சுக்கோ. உன் மன அமைதிதான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சரியான வழிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் தங்கமே.